இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ஆனா எங்க ஞாபகம் வர மாட்டேங்குது. அட, இவர் 2-3 தடவை நம்ம பார்த்திருக்கோம், ஆனா பேரு தொண்டை வரைக்கும் வருது, ஆனா ஞாபகம் இல்லையே. இவர் பேரு எஸ்ல கூட ஸ்டார்ட் ஆகும்ல. யோ, மண்டை வலிக்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அட, இப்பதானே இந்த பொருளை நான் கையில வச்சிருந்தேன், அதுக்குள்ள எங்கதான் வச்சேன் அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வேணும்னே மறந்து போறது இல்லையாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பிரெயினுக்கு ப்ராப்பரா மெமரி டெக்னிக் சொல்லி தரல அப்படின்னு நான் சொல்லுங்க, ரைட்டர் சொல்லியிருக்காரு. ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க, இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற புக்கோட நேம் அன்லிமிட்டெட் மெமரி, ரிட்டன் பை கெவின் ஹார்ஸ்லி. ஸோ இவர் வந்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காருங்க. இவர் தானாவே எழுதலைங்க, ப்ராக்டிஸ் எடுத்துதான். இவருக்கும் சின்ன வயசுல நிறைய மறந்துடும் அப்படின்றதுக்காக 25 இயர்ஸா நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி நமக்கு சில டெக்னிக்ஸை சொல்லியிருக்காரு. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொன்னாதான் அதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் ப்ராப்பரா எழுதுவாங்க. சும்மா யாரோ எழுதுனாங்கன்னா நமக்கு அவ்வளோ எழுத முடியாது, இல்லை ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனா இவரு அழகா யோசிச்சுதான் நமக்கு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகேங்க, இப்போ நம்ம எப்பவுமே பிரெயினுக்கு வந்து ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கணுமா மெமரி பண்றதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு வேலைக்கு ஒரு விஷயத்த தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மல்டி டாஸ்கிங்லாம் பெர்ஃபார்மே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 4 C's சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 C's என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் C கான்சென்ட்ரேஷன். அதாவது எதையுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். இப்போ ஒரு வேலை பண்றோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ நான் வந்து ஒரு மெயில் அனுப்புறேன் அப்படின்னா அந்த மெயில் அனுப்புறதுல மட்டும் கவனம் இருக்கணும். அதே சைடு ஒரு சைடு போனை பார்த்துக்கிட்டு, இன்னொரு சைடு ட்ரெஸ்ஸை மடிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்லாம். முன்னாடியெல்லாம் மல்டி டாஸ்க் பண்றவங்க நம்ம என்ன சொல்லுவோம், வா வாட் அ டேலண்ட் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்ப அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு வேலையை பார்த்தா உருப்படியா பாரு அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஒரு வேலையை ஒரு சமயத்துல பார்த்தாதான் பிரெயின் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு. இதுக்கு நியூரோ சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்லாம் ஒரு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா ஒருத்தர் வண்டி ஓட்டுறதுக்கும் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கான். இப்போ ஸ்பீட் பிரேக் வருது அப்படின்னு வைங்களேன், அந்த இடத்துல பிரேக் போடும்போது நார்மலா போனாங்கன்னா ஓகே, ஆனா போன் பேசிக்கிட்டே பிரேக் போட்டாங்கன்னா 0.5 செகண்ட்ஸ் வந்து டிலேவா போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த விஷயத்துமே ஒரு சமயத்துல ஒரு வேலையை பார்த்தாதான் நமக்கு ரொம்ப ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் இமேஜரி. எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அப்படியே அதுக்கு வந்து ஒரு அழகா திரைப்படம் எல்லாமே எழுதி ஒரு பிக்சரைஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு கொடுத்தாதான் அது வந்து அழகா ஞாபகம் வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு புக் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறீங்க. டோட்டலா 10 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து பெட்ரூம்ல 2 கொஸ்டின் படிக்கிறது, ஹாலில் 2 கொஸ்டின் படிக்கிறது, அப்புறமேட்டு கிச்சன்ல நின்றுட்டு ஒரு கொஸ்டின் படிக்கிறது. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒவ்வொரு லொக்கேஷன் படிச்சீங்கன்னா அப்போ வந்து ஞாபகம் இருக்கும். ஆமா இல்ல, இந்த கொஸ்டின் நான் இந்த ரூம்ல நின்று படிச்சல, அட இந்த கொஸ்டின் படிக்கும்போது பேக்ரவுண்ட்ல இது ஓடிட்டு இருந்துச்சுல இந்த சாங், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரும்ல, அந்த மாதிரி தாங்க. அப்போ ஒரு இமேஜ் வந்து அதுக்கு கொடுத்துணுன்றாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல போலோ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. போலோனா என்ன அப்படின்னா கோழி, ஓகேவா? கோழியை தான் போலோன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இது அப்படின்னா, ஆக்சுவலா குதிரை மேல ஏறி விளையாடுவாங்க பாத்தீங்களா, அதுதான் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கேமை. அதேவே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த கோழியை ஒரு குதிரையா மாத்தி அந்த கோழி மேல நம்ம உட்காந்து விளையாடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா போலோ அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க பொன்னியின் செல்வன் படம் பார்க்க விரும்புறீங்களா, பொன்னியின் செல்வன் புக்கு படிக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் பொன்னியின் செல்வன் நான் படம் பார்க்குறேன் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த விஷுவல் ட்ரீட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் எதை படிச்சாலுமே எதை கத்துக்கிட்டாலுமே அதுக்கு ஒரு இமேஜ் ஃபார்மேட் கொடுத்து நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேர்ட் சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனெக்டிங் கான்செப்ட். இந்த கனெக்டிங் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி நமக்கு படிச்சோம்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது அப்படின்னா, உங்களுக்கு நம்ம H2O படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க கெமிஸ்ட்ரியில.
இந்த H2O நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா தண்ணி 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 அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு சொல்லிட்டே இருந்தோம்னா தான் அந்த கான்செப்டை வந்து நம்ம மைண்டில் நிற்கும். ஓகே H2O அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்குவோம். அதில் அதே மாதிரி வேற சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பஸ் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லுவோம், நம்ம ஏறி அடிச்சு பிடிச்சி ஏறி ரொம்ப கூட்டத்தில் ட்ராவல் பண்ணிலாம் போயிருப்போல, இதுதான் பஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டோட நம்ம கனெக்ட் பண்ணி படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 4th C என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் யூசேஜ். இப்போ ஒருத்தரோட நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நேம் நீங்கள் வந்து கேட்குறீங்க, உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நேம் சொல்லிடுறாங்க. இப்போ என்னோட நேம் நீங்கள் கேட்குறீங்க, நான் வந்து திவ்யான்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க? ஓகே திவ்யா, ஓகே நைஸ் டு மீட் யூ திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசி தேங்க்யூ திவ்யா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்களேன். அப்போ கண்டினியூஸாக வந்து நான் அதை சொல்ல 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 நம்ம மைண்டில் வந்து நின்றோம். அப்போ கண்டினியூஸாக ஒரு விஷயத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மைண்டை அழகாக ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு நபரை ஞாபகம் வச்சுக்கணும்னா அது அந்த சமயத்தில் இருக்க ஒரு ஃபுட்டோ இல்லை ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் கூட கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கனெக்டிங் கான்செப்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இந்த 4 C's பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டெக்னிக்கும் சொல்லியிருக்காங்க, PIC. ஓகேங்க, இந்த 4 Cயும் ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் ஞாபகம் இல்லையே அப்படின்னா PIC டெக்னிக் அப்ளை பண்ணுமா. அது என்ன PICன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்பஸ், நான் இது ஏன் கற்றுக்கணும், இதனால என்ன யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதோட பர்பஸ் என்ன, கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டா வேலை ஈஸியாக கிடைக்கும், நான் ஐடிலலாம் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் பர்பஸ். அடுத்தது இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதில் நமக்கு விருப்பம் இருக்கணும், கண்டிப்பாக அதில் விருப்பம் இருந்தால் ஞாபகம் இருக்கும். அடுத்து C என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூரியஸ். ஓகே, இது ஆர்வம் இருக்கணும். ஓகே, இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிறேன், கம்ப்யூட்டர் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா இந்த PIC டெக்னிக் வச்சு நம்ம அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு இமேஜை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அழகாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் என்னென்னா SEE டெக்னிக். இந்த SEE டெக்னிக் என்னென்னா, எஸ் அப்படின்னா சென்சஸ். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்னா நீங்கள் மைண்டுக்கு என்ன பண்ணோம், டாகோட ஷேப்பு, எல்லா சென்ஸுமே யூஸ் பண்ணோம். அதோட ஷேப்பு, அதோட கலரு, அடுத்து அதுக்கிட்டேருந்து ஒரு ஸ்மெல் வரும்ல அது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டாக் அப்படின்ற இமேஜ் வந்து நமக்கு சேவ் ஆகிடும் அப்படின்றாங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னா எக்ஸாஜரேஷன். எக்ஸாஜரேஷன் அப்படின்னா டாகுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கற்பனை திறன் கொடுக்குது. எப்படி அப்படின்னா, அந்த டாக் வந்து நைட் டைமில் வந்து ரொம்ப வேகமாக ஓடும், அப்புறம் எதிரிகளெல்லாம் கொல்லும், திருடனை அடித்து தம்சம் பண்ணும். இந்த மாதிரி அதை அழகாக வந்து எக்ஸாஜரேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மைண்டில் ஞாபகம் இருக்குன்றாங்க. அடுத்து எனர்ஜிசைஸ், அதுக்கு வந்து ஒரு ஆற்றல் கொடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக் அப்படின்னா அழகாக மோப்பம் பிடிக்கும், அடுத்தது திருடங்க எங்கே இருந்தாலுமே கண்டுபிடிச்சி நமக்கு காமிச்சு கொடுத்துரும், அப்புறம் நிறைய பேரை கைட் பண்ணும். இந்த மாதிரி அதுக்கு ஒரு ஆற்றல் எனர்ஜைஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக ஞாபகம் வச்சுக்கும் பிரெயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டவும் செஞ்சுட்டீங்க, ரிவ்யூ பண்ணணுமாங்க. எப்பயுமே கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த ரிவ்யூ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரோக்ராம் வேர்டு கற்றுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கிட்டு முடிச்சுக்கிறேன், அடுத்து ஒரு நாள் கழித்து அதை அப்ளை பண்ணி பார்க்குறேன், திரும்பவும் விட்டுறேன், 3 நாள் கழித்து அப்ளை பண்ணி பார்க்குறேன், அடுத்து 7 நாள் கழிச்சு, 1 month கழிச்சு, 3 months கழிச்சு. அப்போ இப்படி கேப்பிட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது என் மைண்டில் ஸ்ட்ராங்காக நின்றும். சப்போஸ் நடுவில் எதாவது மறந்தால் கூட திரும்ப திரும்ப கற்றுக்கலாம் இல்லையா, அதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், அடுத்து போயிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்ம மண்டைக்குள்ளே நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் பிரெயினில். அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம உட்காந்து என்ன பண்ணுவோம், ஒரு தாட் இருக்குன்னு நீங்கள் தாட் பிடிச்சி வா உனக்கு என்ன அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டை அனலைஸ் பண்ணோம்னா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்ம பிரெயினையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலான்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, புல்லப் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்படி புல்லப்ஸ் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து உங்களால் 15 பண்ணணும் அப்படின்னா 13 தான் பண்ண முடியுது அப்படின்னா இன்னும் 2 முடியாது, நீ ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு உங்கள் பிரெயின் சொல்லும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு தக் வாய்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 தடவை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு பார்த்தியா உன்னோட வாய்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னோம்னா பிரெயின் வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷனுக்கு அழகாக பழகிரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அன்லிமிட்டெட் மெமரி அப்படின்னு நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு போயம் எதுவாக இருந்தாலும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த புக்கை கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.